2024 ஆகஸ்ட் மாதம் கூட உம்ராவுக்கு வந்தீங்க. அக்காவோட தங்கக்கூடிய ரூம் எப்படி இருந்துச்சு, அதே போன்ற சாப்பாடு எப்படி இருந்துச்சு, வெயிட் லிஸ்ட் இருந்துச்சு, பஸ் எல்லாம் போகக்கூடிய பஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, 14 ரூம் சாப்பாடு வழிகாட்டுதல் என்ன இது நிறைய குறை அத்தனையும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் பேர் சொல்லிக்கிங்க. உங்கள் பேர் இருக்கிற லோக்கல் ஹஸ்பண்டோட முலாக்காத் மூலமாக உம்ரா நல்லபடியாக மக்கால ஒரு 10 நாள் தங்கணும். நல்லா இருக்குது ரோட்டில் எந்த மாதிரி சாப்பிட வேண்டியது 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எல்லா 5 வருஷம் நம்ம நடந்து போயிட்டு சாப்பிட்டு வாங்குவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து உம்ரா இல்லாமல் அங்கே இருக்கும்போது 5 உம்ரா பண்ண வச்சுருக்காங்க. அது பாக்கி வாங்கிது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆயிஷா பள்ளிவாசலோட ஸ்பெஷல் என்ன, அதே மாதிரி ஒரு குரானில் சொல்லப்பட்ட எல்லா இடங்களையும் காமிச்சிருக்கீங்க. அப்புறமா அங்கேருந்து நீங்கள் மீனாப்பூர் அராஃபத் மைதானத்தை காமிச்சிங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஒரு நூற்றி அங்கே இடம் பெற்ற இடத்த காமிச்சிங்க. சேத்தான் கல்யாணி காமிச்சிங்க. அதில் வந்து ஹஜ்ஜு போகாமல் இத்தனை இடத்துல காமிச்சிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து 21ஆம் தேதி மதினா வரணும். மதினா வந்து அங்கேயும் நல்ல யாரும் பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட் கொடுத்து 2 வாட்டி நமக்கு சான்ஸ் கிடைச்சிது. அந்த சாப்பாட்டும் ஒன்றும் கூட இல்லை, மேனேஜபிள் தான்.